வணக்கம் நண்பர்களே, திரைக்கூத்து சேனலின் கிசுகிசு கார்னர் வாரம் ஒரு நடிகை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எந்த நடிகை பார்க்க போறோம்னா பிரியங்கா. விஜய் டிவி பிரியங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இப்போ ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்னடான்னா, பிரியங்கா வந்து 2வது திருமணம் 3வது திருமணம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு இது 2வது திருமணமா 3வது திருமணமான்றதை பற்றி தான் டீட்டெயில் பேச போகிறோம். அவங்க யார் கூட தொடர்பில் இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஏன் டைவர்ஸ் பண்ணாரு, அதை பற்றின விஷயங்களை இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அவங்க ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவருடைய ஃபஸ்ட்டு வீட்டுக்கார், அவருடைய முதல் கணவர் பிரவீன் வந்து ஃப்ரெண்டாக பழகி லவர் ஆகி அவர் தான் விஜய் டிவிக்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்தோடனே அவர் கையில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு சில வருடங்கள்லேயே அவங்களுக்குள்ள பயங்கரமான கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைவர்ஸில் முடிஞ்சு ரொம்ப நாள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்க தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விஜய் பண்ணிட்டு விஜய் டிவியில் ஜாலியாக இருந்துட்டு இருந்தாங்க. அந்த கல்யாணம்ன்ற ஃபீலே இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் பயங்கரமாக இருந்திருக்கு. இதில் யார் வரலையோ, அதாவது வந்து மெயினான மேட்ரு என்னடான்னா, அவங்க கூட லிவிங்ல இருந்த ஆட்கள் யாரையுமே அவங்க கூப்பிடல. பாயிண்ட் மாப்பாக்கா நிறைய வீடியோ வந்து அழுகுற மாதிரிலாம் போட்டிருக்காரு. ஏன்னா மாப்பாக்கோட வந்து கோவா எங்கேயோ போயிட்டு டூர்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப தொடர்புல இருந்தது. ஆனால் மாப்பாக்கா இன்னும் நிறைய சில பேர் கட்டி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தான் டிஜே வசி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ்கள் வந்து எப்படி இருக்குன்னா, மேரேஜ் வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே இவர் கூட தான் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இவர் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரை வந்து பிரவீனை டைவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் எது இதில் உண்மையான விஷயம் என்னன்னா, தொடர்பில் இருந்தாங்களான்றது வந்து கரெக்டான உண்மை தான். ஏன்னா சில பார் வீடியோக்கள்ல நம்ம பைல்வான் சார் பேசியிருக்காரு. சில பார்ல வந்து கன்னத்தை வச்சு செம்ம குத்தாட்டம், டேட்டிங் எல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 குதிரையில சவாரி பண்ணியிருக்காங்க. மாப்பாக்கான்ற ஒரு குதிரை, 2வது வந்து வசி. இந்த 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி சொத்து உள்ள ஆள். அந்த சொத்துக்கு வந்து வாரிசு இல்லை. வாரிசு வேணும் போது இவங்களை பிரியங்காவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து வசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 64 வயசாகுது. இவங்களுக்கு வந்து 36 வயசாகுது. யார் பிரியங்காவுக்கு பாதிக்கு பாதி அந்த ரேஞ்சில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது என்ன க்ரஷோ என்னன்னு தெரியல அவர் மேலே. அவர் பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி ஃபுல்லாக டைலாம் அடிக்காம நேச்சுரலாக இருக்காரு. அந்த பார் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டை பண்ணி ஒரு அளவுக்கு யங்ஸ்டராக தெரிகிறாரு. இப்போ மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டாக தெரிகிறாரு. இதை பல பேர் பல வதந்திகளாக பேசிட்டு வராங்க. பிரியங்கா கூட உண்மையிலேயே யார் தொடர்புல இருந்தாங்களான்னா நிச்சயமா மாப்பாக்கா இருந்தார். ஏன்னா அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு போனாரு ஒரு கோவா டூருக்கு, இவங்களையும் கூப்பிட்டு போனாங்க. இப்போ ரொம்ப நகமும் சதயமா இருந்தாங்க. மாப்பாக்கா இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. தம்பிக்கு சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி சொல்லாம விட்டுட்டீங்களே சொல்லிட்டு ஒரு கண் கலங்குற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வந்து பிரியங்கா வந்து ஏன் தம்பின்னு நினைச்சாங்களா இல்லை வேற மாதிரி நினைச்சாங்களான்றது தெரியல. அதாவது அவங்க கூட தொடர்புல லிவிங்ல இருந்தவங்கள நம்ம யாரையுமே கூப்பிடக்கூடாது. இனிமேல் வந்து பழச வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு அடுத்தடுத்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நம்ம போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருமே நம்ம கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக தான் பழைய ஆட்களுக்கு யாருமே சொல்லலை. அது பாலா உட்பட பாலா கூட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வதந்திகளை கலப்புறாங்க. அதாவது வந்து மாப்பாக்கா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. யார் அந்த விஜய் டிவி டீம்ல வந்து பிரியங்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டது யாருன்னா நம்ம மாப்பாக்கா தான். 2வது அதுக்கு அடுத்து அவருடைய முதல் கணவர் பிரவீன் அவர் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க, பெண் குழந்தை.
வசிக்கு வந்து ஆல்ரெடி அவர் மேரேஜ், ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் முடிச்சிருக்காரு, ரெண்டாவது ஒரு மேரேஜ் முடிச்சிருக்காரு, மூணாவதா தான் வந்து பிரியங்காவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. ஒரு 64 வயசாகுது. 64 வயசுல வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ரெண்டாவது வந்து இன்னொரு மேட்ரு என்னன்னா, நேத்து ஒரு பிரஸ் மீட்ல வனிதா விஜயகுமார், வனிதா வந்து ஆல்ரெடி நிறைய மேரேஜ் பண்ணி நிறைய அதுல மேரேஜ் சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரகுடான ஆளு, ஓப்பனா போல்டா பேசக்கூடிய ஆள் யாருன்னா வனிதா விஜயகுமார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அந்த மாதிரி பிரியங்காவுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு, உங்களை பத்தி ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, அவன்னா 2 3 தான் பண்ணியிருக்கா, நான் வந்து 40, நான் இப்ப வந்து 4 கூட இன்னும் வரல. பிரியங்காவுக்கு போட்டு பயங்கரமா கலாய்ச்சி பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு, அதாவது மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்றது தப்பே இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு தரம் பிரச்சனை வந்தது, 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தது. அது யாரால வந்ததுன்னா மாப்பாக்கானாலதான் வந்தது. இதை வந்து 2 பேரும் தூண்டி விட்டு மணிமேகலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரியங்காவையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பிஜேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பாக்காவும் பிரியங்காவும் விஜய் டிவில கலக்குன்னு கலக்குவாங்க, டூர் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மாப்பாக்கா கிட்ட இல்லாதது என்னதான் வசிக்கிட்ட இருந்ததுன்னு தெரியல. மாப்பாக்கா கழட்டி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வசிய மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப மனசு உறுத்தலா, ரொம்ப மன வருத்தத்தோட நம்ம மாப்பாக்கா வந்து ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போறாரு. தம்பி கிட்ட சொல்லுவீங்க, தம்பியா இருந்திருந்தால் கண்டிப்பா தம்பி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது வேற மாதிரி உறவுல, கள்ள உறவுல இருந்திருக்காங்க. உறவுல இருந்த போது ரொம்ப ப்ராப்ளங்கள் அதிகமாகி அது என்னவோ 2 பேருக்குள்ள விட்டுப்பிரல். அதாவது விஜய் டிவியே இனிமேல் விட்டுருவாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா 500 கோடி சொத்து உள்ள ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து இதுதான், சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்காரர் வந்து பிரவீன் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு, அவர் லிங்க்ல இருந்திருக்காங்க, அப்புறம் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்காங்க. கட்டுப்பாட்டுல இருந்து என்னால வெளியே வர முடியலன்ற வருஷத்துலதான் வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட டைவர்ஸ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ஆகும் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ற ஃபீலே இல்லாம இருந்தாங்கன்னா மாப்பாக்காவுடைய ஆதரவுல தான் வந்து இருந்தாங்க. அவங்க அம்மா அப்புறமா வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவை பார்த்துட்டு அவன் வந்து மாப்பாக்கா வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனாரு, இவன் கூட இருக்கிறது இவங்க வந்து சரியில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் வந்து அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து சொல்லியிருக்காங்க, என் பொண்ணுக்கு எப்படியாவது நான் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், நான் சாகிறதுக்குள்ளானவங்க. அப்போ வந்து ஏதோ அம்மா செட்டில்மெண்ட் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போயே வந்து பிரியங்கா யோசிச்சிருக்காங்க, நம்ம போற ரூட் வந்து சரியில்லை, நம்ம வேற யாராவது ஒருத்தர் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த வசியை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்களா. ஒரு நியூஸ் இப்படி வந்தாலும் இன்னொரு நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வசி வந்து பிரவீனை டைவர்ஸ் பண்றதுக்கு மெயின் காரணமே வசிதான்னு சொல்றாங்க. அது எப்படி எங்க இருந்ததோ, திரை நட்சத்திரங்களை வந்து ஜொலிக்கிறவங்களா இருக்கிறவங்க வந்து பர்சனல் லைஃப்ல வந்து அவங்க சரியா அமையறதுலன்னு தான் சொல்லணும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம், ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரகுமான், தனுஷ், வெனிலா கபனிக்கு, விஷ்ணு விஷால், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல வந்து, அதாவது வெளியே வந்து நட்சத்திரங்களா நல்லா ஜொலிக்கிறாங்க, பர்சனல் லைஃப்ல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பல பேர் பல வதந்திகள் சொன்னாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லடா, அவன் 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, 70 வயசுல சரி, நான் அவங்களதான் வளர்க்கிற பட்சத்துல பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது உங்களுடைய விருப்பம் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வா. நன்றி, வணக்கம்.